வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு நமக்கு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம நேத்திக்கு நம்ம கொடுத்துருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடம் நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கொடுத்துருந்தது வந்து 22,240 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 22,240 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆகி ஹாஃப் அன் ஹவர் கேண்டில், அடுத்து செகண்ட் ஹாஃப் அன் ஹவர் கேண்டில் வந்து நமக்கு வந்து அதாவது 10.15 கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து கீழே டவுன் ட்ரெண்ட் நம்மளுடைய S1 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணுது. ஸோ S2 அப்படிங்கிறது வந்து நம்ம 22,160 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 22,160 மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆகி எந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு கீழே இறங்கி அப்படிருக்கு அப்படின்னா 21,900 சம்திங் அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோசிங் வந்து 21,950 இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இதோட இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறது 21,950 அப்படிங்கிற லெவலில் நம்ம க்ளோசிங் நடந்திருக்கு. நம்ம எடுத்துக்க போகிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 அப்படிங்கிற ப்ரைஸை தான் நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். 22,000 அப்படிங்கிற ப்ரைஸ் எடுத்து தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ 22,000 உள்ள கால் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 180 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு. புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 170 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, இதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ 180 ரூபா காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ்னால் அப்போ 22,000 அப்படிங்கிறதுல இருந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து R1 அப்படின்னா நமக்கு வந்து 180 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா, 22,180 ரூபாவில் நமக்கு வந்து R1 அப்படிங்கிறது நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா, 22,180. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி R2 அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ப்ரைஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 180 ஒரு 170 அப்படி ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 350 ரூபா. அப்போ R2 அப்படின்னா நமக்கு வந்து 22,350 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய R2வாக இருக்கும். 22,350ங்கிறது R2. ஓகேவா, R2ங்கிறது 22,350. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி S1 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். S1னா நம்ம புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 170 ரூபா அப்படிங்கிறதுனால S1 நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 21, ஓகேவா, 830 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய S1ஆக இருக்கும். ஏன்னா புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 170 ரூபா அப்படின்னா S1 வந்து நமக்கு வந்து 21,830 நமக்கு ஆக்ட் ஆகும். S2 அப்படின்னா ரெண்டு ப்ரைஸ் 350 ரூபாய் மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு S2 அப்படின்னா 21,650 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். இது வந்து S2. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம வந்து பார்க்குறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணி அந்த லைன் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுத்துருக்கிற S1 அப்படின்னா S2 அப்படின்னா நம்ம 650 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 650 ரூபாவில் நமக்கு ப்ரீவியஸாக எப்படி நமக்கு வந்து ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரே நிமிஷம். ஓகே, 650 ரூபா S1ல் நமக்கு எப்படி இருக்குது ப்ரீவியஸாக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பின்னாடியில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்துருவோம். ஸோ அதுமாதிரி S2வும் வச்சுக்கிடுவோம். நம்ம வந்து S2 மன்னிக்கிறோம், கீழே இருக்கிறது S2, மேலே இருக்கிறது S1, 830 ரூபா. ஓகே, இது S2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுமே வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைலில் நமக்கு ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேலே இருக்கிற
S1 அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல வருது. S1ங்கிறது வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸா நமக்கு வந்து இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் அந்த இடத்துலருந்து சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது இன்னைய டேட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி. ஸோ மார்க்கெட் வந்து அந்த இடத்துலருந்து ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. அந்த S2 S1 அப்படிங்கிறது வந்து ரூ. 830 நம்ம கொடுத்துருந்தோம். 830 தான் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா வந்து ஒரு நல்ல ஒரு வாலட்டைலா வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஓகே. S2 பார்ப்போம். S2ல ப்ரீவியஸா மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி நமக்கு ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். S2ல பார்க்கணும்னா நமக்கு வந்து ரொம்ப லாங்கா போனால் தான் கிடைக்கும் பொழுது டேட்டா அந்த அளவுக்கு இதில் லோட் ஆக மாட்டேங்குது. ஓகே. நம்ம R1, R2 என்னன்னு பார்க்குறோம். R1ங்கிறது நமக்கு வந்து ரூ. 180 நம்ம கொடுத்துருக்கோம். 22,180 அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம் வந்துடும். அதாவது என்னன்னா நம்ம 160 இன்னைக்கு கொடுத்த S2 இருக்கு இல்லையா? S2 அப்படிங்கிறது பக்கத்தில் தான் நமக்கு வந்து அந்த ரூ. 180ங்கிறது வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். S1. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸனுடைய அந்த இந்த இடத்துல இருந்தால் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக சஸ்டெயின் ஆகி அப்படியே மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதிகமான நேரம் இந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மிட் பாயிண்ட் இந்த இடத்துல தான் வருது. அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக அந்த இடத்துல ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ ரூ. 180 22,180 அப்படிங்கிறது R1 அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்த மார்க்கெட் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுடைய R2 ஆன 22,350க்கு மார்க்கெட் வரும். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்த மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுச்சுன்னா 22,350 அப்படிங்கிற லெவலுக்கு வரும். 22,350 அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா? 22,350ங்கிறது வந்து 1 மினிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் 22,350. 22,350னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. ஓகேவா? அதாவது நேத்திக்கு மே 8ஆம் தேதியினுடைய ஹை வந்துடுது அந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் மார்க்கெட் அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹையை தாண்டி அதாவது ப்ரீவியஸ் டேனா இன்னைக்குள்ள ஹையை தாண்டி நாளைக்கும் போது ப்ரீவியஸ் டே ஆயிரும் இல்லையா? ஸோ அதை தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நமக்கு 22,350ங்கிறது மே 8ஆம் தேதியினுடைய ஹையாக இருக்குது. ஓகே. மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்பவும் சொல்கிறது தான். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்க்கும்போது அதாவது என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அன்றைக்குள்ள டே ஹையோ டே லோவையோ தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் படி இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்தால் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம கொடுக்குற அந்த சப்போர்ட் அதான் R1, S1 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலையும் பார்த்து ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. மார்க்கெட் ப்ரொஃபைலும் சப்போர்ட் பண்ணுது. நம்மளுடைய S1 R1 அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கும்போது நம்ம வந்து தாராளமாக வந்து ஒரு ட்ரேடை வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸோட ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து நாளைக்கான நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன். ஸோ நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்க R1, R2, S1, S2. R1னா 180, 22,180. R2னா 22,350. அதே மாதிரி S1 அப்படின்னா 21,830. S2 அப்படின்னா நமக்கு வந்து 21,650. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரிடிக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.